ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். மேமன் யார்? இந்த மேமன் அவர் என்ன பண்ணுவார், அவர் நம்மளுக்கு எப்படி உதவுவார் அப்படின்ற பல கேள்விகள் நம்ம மனசில் இருக்கும். இந்த மேமன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிட் கைடு. இந்த ஸ்பிரிட் கைடு வந்து ரொம்ப மரியாதைக்குரியவர், ரொம்ப ரெஸ்பெக்டபிள்னு சொல்லக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஒரு ஸ்பிரிட் கைடு. இந்த ஸ்பிரிட் கைடு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பிஸ்னஸ் டீல்ஸு, இல்லை பேங்க் ட்ரேடிங்கு, பிஸ்னஸில் நிறைய பணம் சம்பாதிக்கணும், இல்லை நமக்கே ஜென்ரலாக ஒரு பணம் சம்பாதிக்கணும், ஒரு ட்ரேடிங் பண்ணணும், அந்த மாதிரியான மணி வெல்த்துக்கு சார்ந்த ஒரு ஸ்பிரிட் கைடு தான் இந்த மேமன். இந்த மேமனை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மேமனை யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, இவர்கள் எல்லாம் கடவுளுக்கு கீழே உள்ளவங்க, ஆனால் கடவுள் கிடையாது. அதனால் இவங்கக்கிட்ட வந்து நம்ம ரொம்ப கெஞ்சி, கடவுள்கிட்ட வந்து கெஞ்சி மன்றாடி பேசலாம், போராடலாம், தாழ்ந்து போகலாம், சரண்டர் அடையலாம். ஸ்பிரிட் கைட் கிட்ட சரண்டர்ங்கிற வார்த்தை வரக்கூடாது. நீங்கள் ப்ளீஸ் கெஞ்சி தயவு செஞ்சு இவ்வளோ பணம் கொடுத்துட்டு தயவு செஞ்சு அப்படிலாம் கேட்கவே வேண்டாம். எனக்கு இது வேணும், அவ்வளோதான். அதுக்குன்னு அவங்க அடிமைப்படுத்தணும்னு நினச்சி அடிமையும் படுத்தக்கூடாது. எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு ஏவல் வேலைகளும் செய்யக்கூடாது. என்ன பண்ணணுன்னா, எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது, என்னோடய பிஸ்னஸ்க்கு இவ்வளோ ரொட்டேஷன் வரணும், எனக்கு இது கொண்டு வா, அவ்வளோதான். அதோடு நிறுத்திக்கணும். ரொம்ப கெஞ்சறதோ இல்லை ரொம்ப மிஞ்சறதோ கூடவே கூடாது. ஸோ நீங்கள் இந்த மேமன் ஸ்பிரிட் கைடை எப்படி இன்வோக் பண்ணணும், எப்படி வந்து ஒரு விஷயத்தை கேட்கணும் அப்படின்னா, முதல்ல நமக்கு என்ன வேணுங்கிற விஷயத்த வந்து கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். போய் நம்மளும் குழம்பி அந்த ஸ்பிரிட் கைடையும் குழப்பி ஒரு குழப்பமான விஷயத்தையெல்லாம் பண்ணக்கூடாது. கிளியராக என் பிஸ்னஸ்க்கு இப்போது என் பிஸ்னஸில் எனக்கு இப்படி இத்தனை ரூபா லாபம் வரணும், இந்த மந்த் எண்டுக்குள்ளே எனக்கு இவ்வளோ பிஸ்னஸ் ஆகணும், எனக்கு இது பண்ணித்தான் அப்படின்னு ஒரு கிளியர் மைண்ட். இல்லை எனக்கு இந்த அப்ரூவல் வரணும், இந்த அப்ரூவலுக்கு எனக்கு இவ்வளோ லாபம் வரணும், இல்லை இவ்வளோ பிஸ்னஸ் நான் வந்து ட்ரேட் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் இந்த ஸ்பிரிட் கைட் கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ முதல்ல ஒரு கிளியர் கோலை ஒன்று செட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 நிமிஷம், இப்போ ஸ்க்ரீனில் தெரியல அந்த சிஜில், அந்த வந்து இப்போ எப்படி சிஜிலுங்கிறது வந்து நம்ம எப்படி யந்திரம் தந்திரம் அப்படிலாம் சொல்கிறோமோ, இது சிஜிலுங்கிறது ஒரு விதமான ஒரு யந்திரம். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற சிஜிலில் ஒரு 5 to 10 நிமிஷம் உத்து பார்க்கணும். பார்த்துட்டு நீங்கள் சொல்லக்கூடிய சாண்ட் பண்ணக்கூடிய மந்திரம் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். தாசா மேமன் ஆன்கா லிராஜ், தாசா மேமன் ஆன்கா லிராஜ், தாசா மேமன் ஆன்கா லிராஜ். இப்படி நீங்கள் சாண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். 5 to 10 நிமிஷம் சாண்ட் பண்ணால் போதும். இந்த சிஜிலை கேஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் மேமனுக்குரிய இன்வோக்கிங் இல்லை ப்ரேயருக்கான விஷயம். இது பூஜை அறையிலெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ஸ்டடி டேபிள்லையோ உங்கள் பிஸ்னஸ் டேபிள்லையோ பண்ணிக்கலாம். இல்லை இதற்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சுருந்தீங்க ஏஞ்சல்ஸ்க்குன்னு அப்படின்னா அந்த இடத்துல பண்ணிக்கலாம். இது வந்து மேமனுக்கு பிடித்த கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு. அப்போது எனக்கு இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா, எனக்கு இவ்வளோ லாபத்தை ஈட்டி கொடுத்தீங்கன்னா, இவ்வளோ பிஸ்னஸ் எனக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா, உங்களுக்காக நான் ஒரு தங்க நிற கேண்டிலை ஏற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கோல்டன் கேண்டில், கோல்டு கலரில், கோல்டுன்னா கோல்டு இல்லை, கோல்டு கலரில் கேண்டில் வருது இல்லையா, மினுமின்னு, அந்த கேண்டிலை வாங்கி மேமனுக்கு நன்றி கூறும் விதமாக ஏற்றி வைக்கலாம். இது மட்டும் நீங்கள் ஆஃபரிங்காக நீங்கள் பேசிக்கலாம். இந்த மேமனோட சிஜிலை பார்த்துட்டே இருக்கலாம். என்னென்ன தேவையோ முதல்ல நமக்கு தேவையான விஷயங்களை கிளியராக இது தான் வேணும்னு டிசைட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் 10 to 15 நிமிஷம் இதை சாண்ட் பண்ணிவிட்டு அந்த சிஜில் 5 to 10 நிமிஷம் பார்த்துட்டே இருந்துட்டு, இது எனக்கு முடிச்சு கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு ஒரு தங்க நிற கேண்டிலை ஏற்றி வைக்கிறேன், உனக்கு நன்றி கூறும் விதமாக வேண்டிக்கிட்டால் போதும். ஆட்டோமேட்டிக்காக மேமன் வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி தருவாங்க. ட்ரை பண்ணுங்கள். சேஃப் ஸ்பிரிட் கைட். பட் கெஞ்சக்கூடாது. கெஞ்சினால் அப்புறம் மேமன் வந்து நம்மளை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா எப்போவுமே அப்படி தானே, கெஞ்சினா நம்ம ரொம்ப அப்படி பண்ணு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் அதுவும். ஸோ அதனால் ரொம்ப கெஞ்சாமல் எனக்கு இது பண்ணி கொடுன்னு மாத்திரம் வேண்டிக்கிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை செஞ்சுட்டே இருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள்.